இப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, மற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்கெல்லாம் எப்படி போராட்டத்துல இந்த இன்னுயிரை நீர்த்தி இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் நுட்பமாக இந்த பிரபஞ்சத்தால முக்தி கிடைச்சிச்சு. ஆயுதத்தை எடுக்காத நிறைய பேருக்கு முக்தி கிடைக்கல. அதுக்கு காரணம் அந்த சோலோட நேர்மைன்னு சொல்லுவாங்க. அதுதான் சத்தியம், தர்மங்கிறது. அப்ப நீங்க எப்படி போராடுறீங்கிறது முக்கியம் இல்ல. அந்த சோல் உணர்ந்து சரணாகதியில அது தர்மத்தோட, அது பிறருக்கு நன்மையோட செய்யணும். என்னுடைய கொள்கையையும் என்னுடைய கோட்பாட்டையும் இறைவனோட கலக்கக்கூடாது. என் கொள்கையையும் என் கோட்பாட்டையும் எரிக்கணும். இறைவன் கோட்பாடு மட்டும்தான் உலகத்துக்கு வரணும். அப்ப தனி மனிதனுடைய அந்த புகழ் பாடுதல் அங்க வரக்கூடாது. பைபிள்னா பைபிள் மட்டும்தான் வரணும். பைபிளை வாசிக்கிறார்கள், அவருடைய புகழ் வரக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சமே ஆன்ம விடுதலை கொடுக்கும். அப்ப நானே கொடுப்பேன். அப்ப பாகிஸ்தான்ல அந்த பார்டர்ல சுற்றுலா பயணியா அவங்க அத்தனை பேர் இறந்தாங்களா, நான் தியானத்துல இருந்தேன்னா என்னை கூப்பிட்டு கொடுக்க சொன்னேன். அப்ப நம்ம கொடுத்தோம். அத்தனை பேரும் ஆன்ம விடுதலை அடைஞ்சாங்க. இப்ப 41 பேர் கரூர்ல இறந்தாங்களா, அத்தனை பேருக்கும் ஆன்ம விடுதலை கொடுத்தோம். கரூர்ல இருக்கிற எத்தனையோ தாய் தந்தை எத்தனை யார்கிட்ட போனாலும் அந்த ஆன்ம விடுதலையை பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் நசுக்கி சாகப்படுது. அந்த சூழல்ல இருக்கிறது யார் ஆன்ம விடுதலை கொடுக்க முடியும்? அத்தனை பேரும் முக்தி அடைஞ்சாங்க. அந்த பிறப்புல இருந்து விடுபட்டாங்க. அவங்களுக்கு பிறப்பு இருந்தா பிறப்பெடுக்க வருவாங்க, பிறப்பு இல்லையா அதுல இருந்து போயிடுவாங்க. ஆனா அம்மா கொடுத்த அந்த ஆன்ம விடுதலை என்ன நடந்துச்சுன்னா, அவங்க இந்த உடலை விட்டாங்கல்ல, அவங்க உடல் இல்லாம இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப கரூர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நல்ல சூழல்ல விடுபட்டாங்க. இப்ப இந்த சூழல ஒரு அரசாங்கம் செய்ய முடியாது, ஒரு ஞானி செய்யல. இறந்தவங்க அத்தனை பேருக்கும் நம்ம ஆன்ம விடுதலை கொடுக்கறது இல்லை, அந்த இறந்தவங்களே பார்த்து கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெரிய ஒரு ஞானின்னு சித்து பண்ணி அதிசயம் பண்ணி ஹீலிங்ல நம்பர் 1 ஃபேமஸ். அவர் இந்தியாவில் இன்னைக்கு ஹீலிங்ல ஃபேமஸ். அவர் 2 நாளா என் வீட்டு வாசலுக்கு நின்று இருக்காரு, எனக்கு ஆன்ம விடுதலை கொடுங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லுது? உங்ககிட்ட கொடுத்த கலையை வச்சு சித்து பண்ணல, அதிசயம் பண்ணல, கலையை தப்பா பயன்படுத்தினல்ல, முச்சந்தியில நின்றான்னு. அவருக்கு இன்னைக்கும் பெரிய கோயில் இருக்கு இந்தியாவில். அவருக்கு இன்னைக்கும் 40,000 பேர் 50,000 பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவருடைய சோல் என்கிட்ட நிக்குது. இதை என்ன பண்ணுவீங்க நீங்க?